வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சூப்பரான பீட்ரூட் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை பீட்ரூட் தேவைப்படும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, குக்கரில் போடுங்க. இதோட ஒரு சின்ன கை துவரம் பருப்பு, இதை நான் ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு நறுக்கின தக்காளி, ஒரு கப் தண்ணி. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதோ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே ஆறட்டும். ஆறுனதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பீட்ரூட் பேஸ்ட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ரசப்பொடி யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால நம்ம பொடி அரைக்க போகிறோம். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 3 இல்லைன்னா 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் முழு மல்லி, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை. எண்ணெய் ஊற்றாமல் இதை நல்லா வறுத்தெடுங்க. இதோ கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ எவ்வளோ தூரம் பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரசம் தாளிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசப்பொடியை சேர்த்துடலாம். இந்த பொடி ஏற்கனவே வறுப்பட்டது, அதனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் வதக்குங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பீட்ரூட்டை சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக புளி தண்ணி. நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். இது 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் கரைச்சி ஃபில்டர் பண்ணது. இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரசம் பொதுவாக நீங்கள் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிக்க ஆரம்பித்த உடனேவே ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். அடுத்ததாக தாளிப்பு. கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து நல்லா நிறம் மாறட்டும். மாறினதும் ஒரு 4-5 காஞ்ச மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்க. இதோ எல்லாம் வறுப்பட்டுருச்சு. ஸோ நம்மளோட தாளிப்பு ரெடி. இது அப்படியே இப்போ ரசத்துக்கு மாற்றிடலாம். இதோ நம்மளோட பீட்ரூட் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.